அட மோகன் அண்ணா, எழுதுங்க. துளசி தப்பானவ. ராகுல், என்ன இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க? நீ எழுத. சொன்ன திட்டம் வேலை செய்யுது போல. குருமா, நீங்க வாழ்க. அடடா, நான் வர்றதுக்கு முன்னாடி துளசி அம்மாவை வரவேற்க யாரோ கோலம் போட்டிருக்காங்க. பார்க்கவே அழகா இருக்கு. அண்ணா, இத யார் போட்டது? தாமினி அம்மா தான் இங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அட தாமினி அக்கா, ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்கீங்க. அட, இந்த கண்ணாடி பாட்டில யார் இங்க வச்சது? துளசி அம்மா இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும்ல, இங்க இருந்து எடுத்துடலாம். ஐ நோ, அவன் இங்கதான் இருக்கான். செத்து போனதுக்கு அப்புறமும் உன் அதிர்ஷ்டம் மட்டும் உன்னை கைவிடவே இல்லை. ஆனா எவ்வளவு நாள் உன்னால தப்பிக்க முடியும் சொல்லு? I will finish you. மோகன், ப்ளீஸ் சொல்ல கேளு. வேண்டாம். என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப அந்த பேரை சொன்ன?
என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? துளசி அடிச்சு வைக்க குருமா கொடுத்த அந்த பாட்டில் எங்க போச்சு? ஒன்றும் இல்லை அத்தை, இது துளசி அம்மா. உங்களுக்கு தெரியும்ல, துளசி மாடு வெறும்னே இருந்தா நல்லதுக்கு இல்லை. எரிச்சு கொண்டு இருக்க கொலகாரன் நீ. ஒரு தாயோட சாபம். நீ அப்பனா இருக்கிற தகுதி உனக்கு என்னைக்கு கிடைக்காது. அதே மாதிரி உன் பொண்ணு பாசத்துக்காக நீ ஏங்குவ. நீங்க என் அப்பாவே கிடையாது. ஐ ஹேட் யூ. என்ன பண்ணுவ? என்ன அடிப்பியா? இல்லனா எங்க அம்மாவை கொன்ன மாதிரி என்னையும் கொல்ல போறியா? இங்க பாரு குஷி, உங்க அம்மாவை சத்தியமா நான் கொலை பண்ணல. யார கேட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் அதான் பண்ண. போதும், இதோட நிறுத்து. என்ன உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்க? உன்னை யார் இந்த செடியை கொண்டு வந்து இங்க வைக்க சொன்னது? நான் வந்து இந்த வீட்டோட அமைதிக்காக தான் இப்படி பண்ண. நிம்மதியா? என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சியோ அன்னைக்கே போச்சே எல்லா நிம்மதியும். எங்க எல்லா நிம்மதியும் கெடுத்தவளாச்சே நீ. இல்ல அத்தை, நான் நல்லதை யோசிச்சுதான். என்னத்தை யோசிச்ச? யார் முதல்ல இதை யோசிக்க சொன்னதா? அதுவும் இல்லாம எங்க காது இருக்காளே காதம்பரி, அவளுக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க அப்பா உனக்கு வெறும் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாரா? அடுத்தவங்களுக்குன்னு உணர்வு இருக்கு, அது கொஞ்சமாவது மதிக்கணும்னு உங்க அப்பா உனக்கு சொல்லி தரலையா? அப்படி சொல்லு. எப்ப இவ காலடி வீட்டுக்குள்ள பட்டுச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தினம் தினம் இந்த வீட்டுல பிரச்சனை தான். புதுசு புதுசா ஏதாவது செஞ்சுட்டே இருக்கா. உங்ககிட்ட தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் அந்த பேரை இந்த வீட்டுல சொல்லவே கூடாதுன்னு. ஆனா அத்தை, அது வந்து நான் துளசி அம்மா பேரு தானே சொன்னேன். நான் அவங்களோட பேரை சொல்லலையே. ஏன்? உன்னதான் கேட்டேன். ஏன்? ஏன்? மோகன் ஐயா, இவங்க துளசி அம்மா. இவங்க இந்த வீட்டோட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. என்னோட மொத்த பிரச்சனைக்கும் காரணமே இந்த பேர். என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய கலங்கமே இந்த பேர் தான். என்ன குற்றவாளியா, என்ன கொலைகாரனா ஆக்குறது இந்த பேர் தான். என் பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போனதுக்கு காரணம் இந்த பேர் தான். மோகன் ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எப்படி அந்த பேரால உங்க நம்பிக்கையையும் அன்பையும் பறிக்க முடியும்?
பேர் தான் உன்னோட வாழ்க்கையே ஆகும்போது, ஒரு பேருக்காக தான் நீ வாழ்க்கையை வாடுற, அதுக்காக தான் நீ மூச்சை விடுறன்னு ஆகும்போது, அது உன் இதயத்தையே சுக்குநூறாக்கி உன்னுடைய சுவாசத்தையே அடைக்கும் போது, அந்த அன்பு நம்பிக்கை எல்லாமே உடைஞ்சு போயிடும். என் வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சு. மனசுல இருக்க நம்பிக்கை உடைஞ்சு போச்சுன்னா அப்ப பிரச்சனை உங்க மனசுல தான் இருக்கு. அந்த வலி உங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கும் வெளியில இருக்கவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க தான் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த வலி அந்த பேரை கேட்டதுனால வரல, அந்த பேர் சம்பந்தப்பட்ட நினைவுகள் உங்க மனசுல இருக்கிறதுனால வருது. அதனால ஏற்படுது. இந்த செடி உங்க வலியை அதிகமாக்குறதுக்கு இல்ல, போக்குறதுக்காக தான் வச்சேன். ஆள் மனசுல ஏற்படுற காயத்தோட வலி அது போகாது. அத நாம தான் போக்கணும். மோகன், நீ என்ன பண்ற? வேண்டாம் மோகன். இந்த பாவத்தை பண்ணாதீங்க. துளசிங்கிறது அம்மா. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. நான் பாவிதான். முதல்ல இங்கத்து தள்ளி போ. சொன்னா கேளு, அந்த பக்கம் போ. நான் சொன்ன கேளுங்க. தள்ளி போகல. ராதா, மோகன். ப்ளீஸ் இது உடைக்காத. உன்னை கெஞ்சி கேக்குறேன். தள்ளி போ குஷி. குஷி, தள்ளி போன்னு சொன்ன. தள்ளி போயிட. நீ தானே சொன்ன நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும்னு. நான் தான் வந்துட்டேன்ல. நீங்க தானே சொன்னீங்க இந்த வீட்ல அம்மாவோட நினைவுகள் இருக்குன்னு. அதனால தான் நான் இங்க இருக்கேன். ப்ராமிஸ், நான் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். குஷி, உன்னை தள்ளி போன்னு சொன்னல. மோகன், ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை உடைச்சிடாதீங்க. இந்த செடியோட பேரும் துளசி, என் அம்மா பேரும் துளசி. இதுவும் என்னோட மம்மியோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்திருக்கு. என் மம்மி திரும்ப வந்த மாதிரி இருக்கு. நீங்க என்னோட எல்லா டாய்ஸையும் எடுத்துக்கோங்க. என் Dress கூட எடுத்துக்கோங்க. அண்ணா இதை மட்டும் விட்டுருங்க. ப்ளீஸ் ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்களேன்.
இதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். என் மம்மியை தான் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. அவங்க நினைவுகளாவது என்கிட்ட விட்டு வைங்களேன். ப்ளீஸ் பா. நீ அப்பனா இருக்கிற தகுதி உனக்கு என்னைக்கு கிடைக்காது. நீங்க என் அப்பாவே கிடையாது. ஐ ஹேட் யூ. மோகன், மோகன் ஒத்துக்கிட்டானா? மோகன் வந்தத பார்த்தா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவான்னு நினைச்சேன். சில மாதிரி அப்படியே நின்னுட்டு எதுவும் பண்ணாம போயிட்டான். இது நிஜமாவே அதிசயம்தான் இல்ல? இது அதிசயம்லாம் கிடையாதும்மா. பொண்ணு மேல இருக்க பாசம். வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. பொண்ணு, உள்ள வாங்க. இன்னைக்கு உன் அம்மா இருந்திருந்தாங்கன்னா உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நீ உங்க அப்பாவை பெரிய பாவம் செய்ய விடாம தடுத்துட்ட. துளசி அம்மாக்கு தண்ணி ஊத்தி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. கையெடுத்து கும்பிடு. துளசி அம்மா, அழகான பூக்கள் இல்லாத தோட்டம் மாதிரி எப்படி கிருஷ்ணர் இல்லாம கோகுலம் வெறிச்சோடி இருந்ததோ அதே மாதிரி இந்த வீடும் நீங்க இல்லாம வெறிச்சோடி இருந்தது. அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே இந்த வீட்டோட நிம்மதி அமைதி எல்லாமே வந்துடும். நீ ஒரு தடவை இல்ல 2 தடவை என்ன காப்பாத்திருக்க. என்ன மட்டும் இல்ல, சொல்ல போனா தாய் இல்லாத என் புள்ளையையும் நீ காப்பாத்திருக்க. உன் உயிரை பத்தி ஒரு நிமிஷமும் கவலைப்படாம அவங்க கிட்ட சண்டை போட்டு என் பொண்ணை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட இந்த நல்ல எண்ணத்தால என் பொண்ணு குஷிக்கு நிறைய நல்ல வழி காட்டியிருக்க. எப்பவும் பெரியவங்க சொல்வாங்க, நல்லவங்க கிட்டதான் கடவுள் இருப்பார்னு.
நம்ம கடவுள் நம்ம எல்லார் தலையிலயும் என்ன எழுதியிருக்காருன்னு நிச்சயமா எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்டுக்கு நீ இப்ப வந்திருக்க.